வணக்கம். தமிழகத்தின் இன்றைய நிதிநிலை 3 லட்சம் கோடி மாநில வருவாய், ஆண்டு வருவாய் இருக்கிறது. அதற்கு நிகராக 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. இது திமுக அரசு செயல் திட்டத்தின் வாயிலாக சரியாக அணுகுமுறையில் பின்பற்றி கடனை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது சமூக முதலீடு அப்படிங்கிறாங்க. திமுக திராவிட அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக முதலீடு என்பது இன்வெஸ்ட்மெண்ட், சோசியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது மாற்றத்திற்கானது, அது சமூக முன்னேற்றத்திற்கானது. அதன் அடிப்படையில் நாங்கள் கடன் வாங்குகிறோம். அதன் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மற்ற உதவி திட்டங்களாகட்டும், சமூக முன்னேற்றத்திற்காக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு திராவிட அரசுகள் கூறுகிறது. சமூக முதலீடை அதே அடிப்படையில் தான் காமராஜரும் செய்தார். மதிய உணவு திட்டம், அடிப்படை கல்வி உரிமை அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காமராஜர் மதிய உணவு திட்டம் போட்டார். அது சமூக முதலீடு, அது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் தாவேகா அரசு சமூக முதலீடை எவ்வாறு அணுகும் என்பது எங்களுக்கு அச்சமாக இருக்குது. நீங்கள் 2500 பணமும் 29 வயசு வரை 4000 பணமும் கொடுக்கறதுனால என்ன சமூக முன்னேற்றம் ஏற்படுது? அதை ஈடு செய்ய என்ன செய்ய போகிறீர்கள்? கள்ளச்சாராயம் தனியார் மயப்படுத்துதல், லாட்ரி சீட்டு கொண்டு வருவதல், இதன் மாதிரி சமூக சீரழிவுகளை நாம் ஏற்படுத்தக்கூடாது. அது மிக ஆபத்தை ஏற்படுத்தும். அதற்கு நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம். அப்போ இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, மகளிர் அடிப்படை வருமானம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்ங்கிறது வரவேற்கத்தக்கது, சரியான திட்டம் என்றாலும் அதை 2500 என்பது எவ்வாறு சாத்தியம் என்பது தெரியவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், திமுக அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகை கொடுங்க. 29 வயசு வரையும் 4000 ரூபா, கல்லூரி படிப்பு முடித்ததுக்கு பிறகு 4000 ரூபா கொடுப்பதை கைவிடுங்கள். தாவேகா அரசுக்கு இது கோரிக்கையாக வைக்கிறேன். 4000 ரூபாயை கைவிட வேண்டும். அதற்கு பதிலாக கல்லூரி மாணவர்கள், பேச்சுலர் டிகிரி 3 வருஷம் படிக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு 750 ரூபாய் மாதம் வழங்குங்கள். மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா வழங்குங்கள். எம்ஃபில் படிக்கிறவங்களுக்கு 1500 ரூபா வழங்குங்கள். இப்போ நிறைய மாணவர்கள் வறுமை கோட்டு கீழும் பின்தங்கிய நிலையில் வரும் மாணவர்கள், அவர்களுக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு, நோட்டு புத்தகம் வாங்குறதுக்கு, இதெல்லாம் பஸ் ஃபேர் செலவுக்கு, இதெல்லாம் இந்த தொகை மிக வழிகாட்டியாக இருக்கும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ கல்லூரி படிக்கும்போது கொடுக்காமல் கல்லூரி முடித்த பிறகு 4000 ரூபாங்கிறது அது ஏற்புடையதா என்றால் அது ஏற்புடையதில்லை. ஆகவே கல்லூரி படிக்கும் பொழுது 750 ரூபா, பேச்சுலர் டிகிரிக்கு 750 ரூபா, மாஸ்டர் டிகிரிக்கு 1000 ரூபா, எம்ஃபிலுக்கு 1500 ரூபா கொடுங்கள் என்பது எனது கோரிக்கை. இதை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. வணக்கம்.